இந்த வீடியோ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய பிளாக்கரில் ஒரு புதுசாக இப்போ நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் வந்து போட போகிறீங்க. அந்த போஸ்ட் போடும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரைட் சைடு வந்து நிறைய செட்டிங்ஸ் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு நியூ போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுதான் நீங்கள் வந்து ஒரு புதுசு ஆர்டிக்கல் போடும்போது பார்த்தீங்கன்னா, அதனுடைய டைட்டில் எல்லாமே நீங்கள் வந்து கொடுக்குற ஒரு செட்டிங்ஸ் பேஜ் வந்து இதுதான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் சைடு வந்து இந்த லேபிள் ஷெட்யூல் இதெல்லாம் வந்துருக்கும். இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சர்ச் டிஸ்கிரிப்ஷன் அதே மாதிரி கஸ்டம் ப்ரோப்பர் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் இப்போ தான் பிளாக்கர் கிரியேட் பண்ணி இப்போ தான் நீங்கள் வந்து போயிட்டு உங்களுடைய ஆர்டிக்கல் எல்லாமே நீங்கள் வந்து இப்போ போஸ்ட் பண்ணிக்கிருக்கீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து இருக்காது உங்களுக்கு வந்து. ஏன்னா இதுக்கு நீங்கள் வந்து எஸ்இஓ செட்டிங்ஸ் பண்ணாமல் தான் இந்த ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து எனபிள் வந்து இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எஸ்இஓ செட்டிங்ஸ் வந்து உங்களுடைய பிளாக்கருக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்முடைய சேனலில் வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். நம்முடைய பிளேலிஸ்ட்டு போங்க, அதில் பிளாக்கர் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிளாக்கர் எஸ்இஓன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். ஸோ ஓகே, இந்த சர்ச் டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பர்பஸ்க்காக வந்து இது வந்து உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கங்க. இந்த சர்ச் டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் ஆஃப் த எஸ்இஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கும். இந்த ஆர்டிக்கல் அதாவது குறிப்பிட்ட நீங்கள் வந்து என்ன போஸ்ட் வந்து போட போகிறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டடாக நீங்கள் வந்து அதுக்கு சர்ச் பண்ணக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க. அது வந்து கீவேர்ட்ஸ் ரிலேட்டடாக வந்து இருக்கும். அதாவது அந்த ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டிஸ்கிரிப்ஷன், அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் வந்து தேடக்கூடிய கீவேர்ட்ஸ் போட்டு நீங்கள் வந்து சர்ச் கீவேர்ட்ஸை போட்டு நீங்கள் வந்து ஒரு சின்னதாக டிஸ்கிரிப்ஷன் இந்த இடத்துல வந்து நீங்கள் எழுத போகிறீங்க. இது வந்து அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து எழுதிக்க முடியும். பட் ஆனால் இந்த சர்ச் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு சிம்பிளாக ஓரளவுக்கு வந்து ஒரு யூசர் சர்ச் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் போட்டு உங்களுடைய ஆர்டிக்கலுக்கு ரிலேட்டடாக நீங்கள் வந்து எழுதினாலே நீங்கள் வந்து போதும். இது வந்து எப்படி நீங்கள் வந்து இந்த சர்ச் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் வந்து இந்த ஆர்டிக்கலுக்கு அதாவது நீங்கள் என்ன போஸ்ட் வந்து போட போகிறீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் வந்து நீங்களே இந்த இடத்துல ஓனாக வந்து டைப் பண்ணிக்க முடியும். அல்லது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஆர்டிக்கல் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 5 லைன் அல்லது 3 லைன் வந்து அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து போட்டுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பிளாக்கரில் ஆல்ரெடி போட்டிருக்க ஒரு போஸ்ட்டை நான் வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது வந்து ரீசெண்டாக கடைசியாக நம்ம போட்ட போஸ்ட் தான். இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 அல்லது 3 வார்த்தையை வந்து அப்படியே நான் இந்த இடத்துல வந்து காப்பி பண்ணியிருக்கேன். அதாவது எது வரைக்கும் நான் வந்து போட்டிருக்கேன்னா ஜஸ்ட் வந்து இந்த ஒரு 2 லைன் வந்து இது அப்படியே நான் காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த 2 லைன் அல்லது 3 லைன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டை பற்றி நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து முதல் இருக்கக்கூடிய 2 லைன் அல்லது 3 லைனை நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் வந்து போட்டுங்க. அல்லது நீங்கள் வந்து முதல் ஒரு லைன்லேயும் உங்களுடைய ஆர்டிக்கலை பற்றி நீங்கள் ரொம்ப க்ளோஸாக நீங்கள் வந்து கீவேர்ட்ஸ் கொடுத்து கரெக்டாக பக்காவாக நீங்கள் வந்து எழுதியிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஒரு லைன் கூட வந்து போதும். அல்லது நீங்கள் வந்து செப்பரேட்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணி போடுறதால தனியாக நீங்கள் வந்து போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இதுவே வந்து ஒரு தமிழ் ஆர்டிக்கல் நீங்கள் வந்து ஒரு ஆர்டிக்கல் நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுடைய பிளாக்கரே வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூராக வந்து உங்களுக்கு வந்து தமிழில் தான் நீங்கள் வந்து டைப் பண்ணுறீங்க, இந்த மாதிரி தமிழில் தான் எல்லாமே நீங்கள் வந்து போட்டுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சர்ச் டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ் இருக்கிற அந்த தமிழே வந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு 3 லைன் தமிழில் இருக்கக்கூடிய அந்த லைனையே காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. அது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் வந்து பண்ணுங்கள். அல்லது நீங்கள் வந்து இந்த சர்ச் டிஸ்கிரிப்ஷன் கூட நீங்கள் தனியாக கூட டைப் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லை எனக்கு வந்து இருக்கக்கூடிய 3 லைன் வந்து நான் வந்து அப்படி இங்கிலீஷில் வந்து கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் வந்து யூஸ் பண்ணுவீங்க. கூகுளில் போயிட்டு டேரெக்டாக போயிட்டு இங்கிலீஷ் டு தமிழ் அப்படி சொல்லிட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும். இதில் போயிட்டு அல்லது நீங்கள் வந்து தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு போட்டால் கூட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டு தமிழ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதை நீங்கள் ஜஸ்ட் வந்து இந்த அம்புக்குறியை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் டு இங்கிலீஷ் வந்து டிரான்ஸ்லேட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து என்ன ஆர்டிக்கல் வந்து எழுதிருக்கீங்களோ ஃபர்ஸ்ட் 2 லைன் அல்லது 3 லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிக்கலை பற்றி ஓரளவுக்கு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அந்த தமிழில் இருக்கக்கூடிய அந்த ஆர்டிக்கல் அப்படியே காப்பி பண்ணுங்கள். 2 லைன் அல்லது 3 லைனை காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டுட்டு ஜஸ்ட் இது டிரான்ஸ்லேட் கொடுத்துட்டா போதும். உங்களுக்கு வந்து தமிழில் இருக்கக்கூடிய வார்த்தை வந்து இங்கிலீஷில் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு 2 லைன் அல்லது 3 லைன் வந்து உங்களுடைய ஆர்டிக்கலுக்கு ரிலேட்டடாக போடும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக 2 அல்லது 3 கீவேர்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து இன்சர்ட் ஆயிடும். இது மூலிமா பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட இந்த ஆர்டிக்கலுக்கு நீங்கள் வந்து செப்பரேட்டாக எஸ்இஓ வந்து பண்ணுறீங்க. இந்த ஆர்டிக்கலுக்கு ரிலேட்டடாக ஏதாவது ஒரு கீவேர்ட்ஸ் வந்து யூசர் வந்து கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆர்டிக்கல் வந்து ரேங்கிங் வரப்போ கண்டிப்பாக உங்களுடைய ஆர்டிக்கல் அவருடைய சர்ச்சிங் லிஸ்ட்டில் வந்து காமிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய போஸ்ட் அவர் கிளிக் பண்ணி உங்களுடைய வெப்சைட்டை விசிட் பண்ணி ஸோ உங்களுடைய ஆர்டிக்கலை படிக்கிறதுக்கு அதிகமான வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பர்பஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிங்க. இது வந்து எப்படி உங்களுக்கு வந்து எனபிள் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நம்மளுடைய பழைய வீடியோ வந்து பிளாக்கர் எஸ்இஓ வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ போய் பாருங்கள். கண்டிப்பாக வந்து நீங்களுமே இதை ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணிவிட்டு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நீங்களுமே இந்த சர்ச் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து உங்களுடைய ஆர்டிக்கலை நீங்கள் வந்து எஸ்இஓ ரேங்கிங் வந்து பண்ணிக்கிங்க. ஸோ
ஸோ நம்முடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கர் சம்மந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்முடைய சேனல் வந்து பிளாக்கர் சம்மந்தமான ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நம்ம வந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ அதனால் மறக்காம நம்முடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.